கோவிஜி நர்மதாவின் அன்பு வணக்கங்கள். பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்களுடைய முகப்பொலிவு அழகு மேலே நிறைய அக்கறை இருக்கும். ஆனால் அதில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஃபோர்ஹெட் பிக்மெண்டேஷன். அந்த பிக்மெண்டேஷன் வர்றதுக்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கறதுக்காக வேண்டி டாக்டர் சங்கரி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். ஹலோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களே மீட் பண்ணதில். மேம், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தி மட்டும் கருப்பாக இருக்கும். இந்த ஆட் கூட பார்த்துருப்போம், சீக் பொலிவு சின் பொலிவு மேட்சிங், ஃபோர்ஹெட் பொலிவு நாட் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நெத்தியில் மட்டும் ஏன் டார்க் ஆகுது மேம்? ஸோ நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால் கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ், மெலனோசைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெலனோசைட்ஸ்லேருந்து மெலானின் ஒரு பிக்மெண்ட் வரும். இதுதான் வந்து நம்ம தோல் என்ன ஸ்கின் வந்து என்ன கலரில் இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேராக இருக்கும், அண்ட் வந்து ஃபோர் ஆர்ம்ஸாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும். தட்ஸ் பிகாஸ் மெலனின் பிக்மெண்ட் வந்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபோர் ஆர்ம்ஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். So anything which is going to increase this melanin pigment in the face can cause a pigmentation. So forehead la ஒரு சில காரணங்களால melanin pigmentation வந்து ஜாஸ்தி அதுக்கு சான்சஸ் இருக்கு. So that is the reason for forehead pigmentation. ஓகே மேம், இந்த பிக்மெண்டேஷன் வர்றதுக்கான காரணம் என்ன மேம்? காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக். ஸோ ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பரம்பரையிலே வந்து பிக்மெண்ட்ரி டிமார்கேஷன் லைன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நெத்தியில் ஒரு பர்டிகுலர் வட்டத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இது வந்து அப்பா அம்மா பாட்டி தாத்தா மெட்டர்னல் அங்கிள் இந்த மாதிரி வந்து ஃபேமிலிஸில் ரன்னாலும் ஒரு இஷ்யூ. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பிறந்த உடனே தெரியாது. ஸோ ஆஸ் அ ஏஜ் ப்ராக்ரெஸஸ் ஒரு 50 years 20 yearsல தான் பேஷண்ட்ஸ் வராங்க, எனக்கு இங்கே மட்டும் ஏன் பிக்மெண்டேஷனாக இருக்குது. அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி கேட்கும்போது தெரியும் அது ஜீன்ஸ்லேருந்து வந்தது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல்னால வர ஒரு சில கண்டிஷன். ஸோ டூ மச் ஆஃப் சன்லைட் எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் வந்து ஹேர் டை ரொம்ப நிறைய யூஸ் பண்ணால் வரலாம். இந்த தலைவலிக்காக நிறைய பேர் வந்து இந்த ஹெட் பாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தட் கேன் காஸ் பிக்மெண்டேஷன். தென் டூ மச் யூசேஜ் ஆஃப் அன்பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ் கேன் காஸ். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லை ஜிம்மில் இருக்கும்போதோ இல்லை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அவங்க வந்து அடிக்கடிக்கு வந்து இப்படி வந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க ஸ்வெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் என்ன ஆகும்னா இங்கே இருக்க மெலனின் பிக்மெண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு தட் கேன் காஸ் பிக்மெண்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிக்ஸ், ப்ரீ டயபெட்டிக், ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி வரலாம், தைராய்ட் பேஷண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜீன் மூலமாக கூட இந்த பிக்மெண்டேஷன் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட இந்த பிக்மெண்டேஷன் வருமா மேம்? எஸ், ஹார்மோன் சேஞ்சஸில் வந்து தெர் இஸ் அ கண்டிஷன் கால் அகாந்தோசிஸ் நைக்ரிகன். ஸோ இது வந்து பெரும்பாலும் கொஞ்சம் ஓவர் வெயிட் இண்டிவிஜுவல்ஸ் அந்த மாதிரி வந்து டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த மாதிரி வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்சுலின் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகும்போது தட் கேன் ஸ்டிமுலேட் த மெலானின் அண்ட் கேன் காஸ் பிக்மெண்டேஷன். ஓகே மேம், நீங்கள் பிஃபோராக சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால கூட பிக்மெண்டேஷன் வரும் அப்படின்னு. அதுக்கான ரீசன் என்ன மேம்? சி, ஹேர் டை வந்து பார்த்தீங்கன்னா எனி ஹேர் டை யூ டேக், அது அமோனியா ஃப்ரீ சொன்னாலுமே அதில் பிபிடி இல்லாத ஹேர் டையே கிடையாது. பிபிடி இஸ் அ காம்பனன்ட் விச் ஆக்சுவலி கிவ்ஸ் கலர் டு த ஹேர். ஸோ இது வந்து இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஹேர் டை ஒருத்தவங்க இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நாளைக்கே வந்து ஃபோர்ஹெட்டில் பிக்மெண்டேஷன் வராது. ஸோ ஓவர் த இயர்ஸ் ஒரு 5 வருஷம் சென்னு 10 வருஷம் சென்னு தான் அதோட எஃபெக்டே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து அந்த பிபிடி டை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்னர்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்து போய் ஸ்கின்ல போய் ட்ரிக்கிள் ஆகிட்டு தட் கேன் ஆக்சுவலி காஸ் திஸ் பிக்மெண்டேஷன். ஓகே மேம், இந்த ஹேர் டைக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கா மேம்? சி, ஹேர் டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் லைக் தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஸோ மேபி நேச்சுரலாக என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மருதாணியை வந்து அந்த இலையை வந்து அரிச்சு போட்டால் தான் தட் இஸ் ஆக்சுவலி த நேச்சுரல். மற்றபடி கடையில் நிறைய அந்த ஹெர்பல் டை எல்லாம் சொல்கிறாங்க, பட் என்ன ஹெர்பல் டைனாலுமே அந்த பிபிடி இருக்கும். எனி திங் விச் கிவ்ஸ் அ பிளாக் கலர் டெஃபினெட்லி ஹேஸ் பிபிடி அண்ட் தட் கேன் காஸ் ஃபோர்ஹெட் பிக்மெண்டேஷன். ஓகே, மருதாணி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹேர் டைக்கு அப்படின்னு சொல்லி நேச்சுரல். ஓகே, நேச்சுரலி. ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க தலைவலி தைலம் யூஸ் பண்ணுறதுனால கூட பிக்மெண்டேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன மேம்? சி, நம்ம வந்து யூஸ்வலாக அந்த தலைவலிக்கு தைலம் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒன்ஸ் ஆர் அ வைல் யூஸ் பண்ண மாட்டாங்க, தொடர்ந்து மேபி டெய்லி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த தைலமில் வந்து ஒரு கவுண்டர் இரிட்டன்ட் இருக்கும், that itself can cause pigmentation. ரெண்டாவது வந்து நான் முன்னாடி சொன்னல இந்த frequent rubbing, so rub பண்ண நம்மளுக்கு வந்து இந்த again melanin gets stimulated. So that is why frequent usage of this head balms can cause pigmentation. ஓகே மேம், இப்போ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ட்ரெண்டியாக இருக்கணும், ஃபேஷனபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய காஸ்மெட்டிக்ஸ், நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த பிக்மெண்டேஷன் வருமா?
எவ்ரி உமன் வாண்ட்ஸ் டு லுக் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ நான் வந்து மேக்கப் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லவே மாட்டேன். ஸோ லைக் யூனோ ஃபார் அ ஃபங்க்ஷன் ஆர் ஃபார் அ பார்ட்டி வாட் எவர் இட் இஸ் we can use makeup, but choosing the right makeup is very very important. நிறைய இந்த காஸ்மெட்டிக்ஸ் நமக்கு நிறைய இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எவ்ரி டே we get some new products, பட் அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூனோ லைக் சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து ஹைட்ரோக்யூனோன்னு ஒரு டெரிவேட்டிவ் இருக்குது. அது வந்து அப்பேரண்ட்லி இனிஷியல் ஒரு 2-3 months வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பட் அது நீங்கள் ஓவராக நீங்கள் யூஸ் பண்ண ரிவர்ஸ் பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு சூஸ் த ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து ஹைப்போஅலர்ஜினிக்காக இருக்கணும், அதோட காம்பனன்ட்ஸ் வந்து படிக்கணும், ஜென்வினாக இருக்கணும், ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஸோ இஃப் யூ யூஸ் அ ரைட் மேக்கப் இன் அ ரைட் வே, ஐ திங்க் மேக்கப் வில் நாட் காஸ் ப்ராப்ளம். overdoing anything is something which is not advisable. ஓகே, அளவுக்கு மீறினால் எல்லாமே அமிர்தமும் அளவுக்கு மீறினா விஷம் ஆயிடும்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். மேம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் இப்போ காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போது நிறைய ஆட் வந்து வருது மேம். ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணிவிட்டு அதை பீல் பண்ண உடனே அந்த இடத்துல இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் போயிடும், முகம் வந்து பளிச்சுன்னு பொலிவாயிடும் அப்படின்லாம் ஆட் வருது மேம். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்குது மேம்? அது கண்டிப்பாக வந்து உண்மை கிடையாது. அதாவது ஓவர் நைட் ஸ்கின் லைட்னிங்கோ இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பளிச்சுன்னு ஆகுறதோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு க்ரீமோ இல்லை பீல் ஆஃப் மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம பிக்மெண்டேஷன் வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதே டைம் தான் அது ஹீல் ஆகிறதுக்கும் ஆகும். ஓகே, பிகாஸ் அண்ட் எஸ்பெஷலி நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணும். ஸோ நிறைய இந்த பீல் ஆஃப் மாஸ்கில் வந்து அப்படியே வந்து பிச்சு விடுற மாஸ்க் எல்லாமே இருக்குது. தட் கேன் ஆக்சுவலி டேமேஜ் த ஹேர் ஃபாலிகல்ஸ் அண்ட் அதுவே வந்து டேமேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இஃப் நாட் யூஸ் கரெக்ட்லி. ஓகே மேம். இப்போ பார்லர்ஸ்லாம் நிறைய வந்து ஃபேஷியல்ஸ்லாம் இருக்குது மேம். இந்த பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு இது போட்ட வந்து 1 வீக்கில் சரியாயிடும், 1 டேல கூட சரியாயிடும் அப்படின்லாம் ஆட்லாம் இருக்குது மேம். அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் 100% authentic கிடையாது and there is no proof for it. Basically facial வந்து just improves the blood circulation and maybe massagingனால ஒரு சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது வந்து அது ஒரு லைட்னிங் மொடாலிட்டியாக லைட்னிங் ஸ்கின் லைட்னிங்க்கு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் 100% ஃபுல் ப்ரூஃப். ஓகே மேம். மேம் அதே மாதிரி பார்லரில் வந்து த்ரெட்டிங் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து த்ரெட்டிங் பண்ணாத கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் த்ரெட்டிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணும்போது கூட இந்த பிக்மெண்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஃப்ரீக்வெண்ட் ரப்பிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் கேன் ஆக்சுவலி ஸ்டிமுலேட் த மெலானின். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் த்ரெட் பண்ணும்போது யூஆர் ஸ்டிமுலேட்டிங் த மெலனோசைட்ஸ் அண்ட் த மெலானின். ஸோ ஃப்ரீக்வெண்ட் த்ரெட்டிங் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே மேம். மேம் இப்போ வந்து பசங்கள்லாம் வந்துட்டு ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால இந்த பிக்மெண்டேஷன் நிறைய பொண்ணுங்களை கூட ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஃபேக்ட் மேம்? See, in the alcoholனால வர pigmentation, it all depends upon the quantity of alcohol what they are taking and how frequently they are taking. And அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ். ஸோ ஆல்கஹால் சச்னால உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் ஃபோர்ஹெட்ல மட்டும் வராது. ஆல்கஹால்னால நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரும். ஸோ விட்டமின் B6 அந்த மாதிரி மீட்டல் டெஃபிஷியன்சியில் வரும். அதில் வந்து பெலாக்ராய்டு ரேஷ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட்டில் வரும், நெக்கில் வரும், ஹேண்ட்ஸில் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கேன் காஸ் பிக்மெண்டேஷன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆல்கஹால் நிறைய எடுத்தால் பாடியில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் அண்ட் நம்மளோட அந்த ஸ்கின் ரிப்பேர் மெக்கானிசம் வந்து இட் கெட்ஸ் டேமேஜ்ட். ஓகே, ஆல்கஹால் நிறைய எடுத்துட்டா சீக்கிரமே வயசாகிடும்னு சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஓகே மேம். மேம் நிறைய நம்ம பாரம்பரிய முறைப்படி பல பேர் பல சினிமாலேருந்து சரி தெரிஞ்சவங்கள சரி கலர் கம்மியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாலே உடனே ஒயின் குடிப்பா கலர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அந்த மாதிரி ஒயின் குடிக்கிறதுனால இந்த பிக்மெண்டேஷன் சரி பண்ண முடியுமா? வைன் as such வந்து இப்போ ஐசோலேட்டட் பிக்மெண்டேஷனுக்கும் வைனுக்குமே வந்து சம்பந்தமே கிடையாது. ஸோ இந்த வைன் வந்து நீங்கள் சப்போஸ் இஃப் அ பர்சன் டேக்ஸ் வைன் யூனிவர்சலி தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் லைட்னிங் எஃபெக்ட் தெரியும். அந்த பர்டிகுலர் ஒரு ஃபோர்ஹெட்ல மட்டும் பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் பாட்டும் லிட்டர் கணக்கில் வைன் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து போகாது. வைன் குடிக்கக்கூடாது, பெருசாக இது எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பிக்மெண்டேஷன் வந்தவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்கக்கூடாது மேம்? ஓகே, ஸோ பிக்மெண்டேஷன் வந்து anyone can get. இப்போ நம்ம ஒரு வெயிலில் போகிறோம், ஸோ வந்து உங்களுக்கு anyone can have this forehead pigmentation or any pigmentation as such.
ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கின் இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவோம்ல. ஸோ நம்ம நல்ல டயட் எடுத்துட்டோம்னா நேச்சுரலி நம்ம இப்போ வெளியில் போகிறோம், சன்லைட்டோட எஃபெக்ட் வருதுன்னா நம்ம ஃபுட்டு வழியாகவே தானாகவே அந்த ரிப்பேர் மெக்கானிசம் நம்மளுக்கு அறியாமலே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. லைக் கேரட், அதுக்கப்புறம் பீட்ரூட், இதெல்லாமே நேச்சுரல் ஃபோட்டோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ். vitamin C containing food like lemon, orange, and then watermelon, and omega-3 fatty acids நிறைய ஃபிஷ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்திங்கன்னா innate self defense mechanism for the skin gets stimulated. It repairs in a better way. மேம் இப்போ வந்தவங்க எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத சொன்னீங்க. வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் ஃபாலோ பண்ணணும் மேம்? See, there is something we call, what we eat and drink is only our skin. So, நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம என்ன குடிக்கிறோமோ, அதுதான் நம்ம ஃபேஸ்லையும் நம்ம ஹேர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நம்ம பாடி ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் வாட்டர் இன்டேக். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீப் டெப்ரிவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டேனான மாதிரி இருக்கும். நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரொம்ப வீக் ஆகிடும், எஸ்பெஷலி த ஸ்கின் டிஃபென்ஸ் மெக்கானிசம். தேர்ட் இஸ் டயட் விச் இஸ் ரிச் இன் வைட்டமின் C, A and E. ஆயிலி ஃபுட், இந்த மாதிரி நிறைய ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸசிவ் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திஸ் இட்செல்ஃப் கேன் இன்க்ரீஸ் த டேன். ஓகே மேம், இப்போ உள்ளே எடுத்துக்கிற விஷயம்லாம் சொன்னீங்க மேம். இப்போ அவுட்லேயரில் சன்ஸ்க்ரீன், நிறைய மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணால் இந்த பிக்மெண்டேஷன் வராமல் நம்ம நல்லா தடுக்க முடியுமா மேம்? கண்டிப்பாக we can prevent this pigmentation and tanning with the usage of proper sunscreen. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது it is like how we eat our food every day. டெய்லி நம்ம எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி டெய்லி காலையில் எஞ்சி குளிச்சுடனே சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக எவ்ரி ஒன் ஷுட் அப்ளை. தட்ஸ் பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், நான் காரில் தான் ட்ராவல் பண்ணுறேன், நான் ஏன் சன்ஸ்க்ரீன் போடணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த விஷயம் கிடையாது. நீங்கள் வெளியில் போனால் தான் சன்லைட்டோட டேமேஜ் உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக வர சன்லைட் ஆல்சோ கேன் டேமேஜ் யுவர் ஸ்கின். இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க, காரில் இருக்க விண்டோஸ் வழியாக கூட the sun can travel, the light can travel any media. ஸோ அந்த விதத்தில் கூட டேமேஜ் வரலாம். ஏன் நம்ம ரொம்ப நேரம் நம்ம சிஸ்டமில் உட்காந்துருக்கோம், அந்த இன்ஃப்ராரெட் ஆல்சோ கேன் காஸ் பிக்மெண்டேஷன். ஸோ யூசேஜ் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இஸ் மேண்டேட்ரி. நோ மேட்டர் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ வெளியில் இருக்கீங்களோ, கோல்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்களோ, இல்லை மழை பெய்யுதோ, மழை பெஞ்சாலுமே வெளிச்சம் இருக்குல்ல, ஸோ தட் கேன் காஸ் டேமேஜ். ஸோ ப்ளீஸ் யூஸ் அ குட் சன்ஸ்க்ரீன். ஓகே மேம், இப்போ சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர்லாம் டெய்லி எடுத்துக்கிறப்போ அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ மேம்? நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா விட்டமின் D டெஃபிஷியன்சி வரலாம்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஒரு வைட்டமின் D கண்டென்ட் சன்லைட்டில் வர ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 to 8:30 AM. So this is the time when we have that good rays which can actually trigger the vitamin D production. 9 o'clock மேலே இருக்க சன்லைட்டில் நிறையா கெடுதி தான் நிறைய வரும் நம்மளுக்கு. அதுலேனால டேன் வரலாம், அதுக்கப்புறம் ஏஜிங்கோட காம்பனெண்ட்டும் அதில் நிறையா இருக்குது. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் சன்லைட்டில் வைட்டமின் D வருதுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா பெஸ்ட் டைம் இஸ் 6:30 to 8:30. அல்ல ரெகுலராக இருந்துச்சோம்னா இந்த பிக்மெண்டேஷன்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம்னு சொல்கிறீங்க. ஓகே மேம், இந்த பிக்மெண்டேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன நல்லா பண்ணலாம் மேம்? முன்னாடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாவ் அ குட் டயட் அண்ட் அ குட் ஸ்லீப். நல்லா வாட்டர் இன்டேக் நல்லா இருக்கணும். சன்ஸ்க்ரீன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டூ மச் ஆஃப் ஸ்க்ரப்பிங், அதாவது நிறைய பேர் இப்போ நிறைய ஆட்ஸ் பார்த்து ஸ்க்ரப்ஸ் டெய்லி போட்டுப்பாங்க. ஸோ ஸ்க்ரப் வாரத்தில் 2 நாள் தான் போடணும் அண்ட் 2 டைம் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் சூஸ் அ ஸ்க்ரப் விச் இஸ் ஹைப்போ அலர்ஜெனிக் அண்ட் ஃப்ராக்னன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அண்ட் அதில் நிறைய இந்த ஹைட்ரோக்வினோன் கண்டெய்னிங் காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் எந்த ஒரு காம்பனண்ட்டும் இதில் இருக்கக்கூடாது. ஓகே மேம், நம்ம ரெகுலராக வெளியில் போயிட்டு வந்தோடனே அடிக்கடி சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த டார்க்னஸ் போகணும் அப்படின்றதுக்காண்டி. அப்படி பண்ணுறது கரெக்டாக மேம்? ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஐடியலி நீங்கள் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 to 4 times it is advisable, because too much of rubbing can stimulate திருப்பி அந்த pigmentation, அதனாலே pigmentation வரும். ரெண்டாவது நம்ம நிறைய அந்த சோப்பு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட அந்த நேச்சுரல் அந்த ஆயில் செக்ரீஷன் இருக்கும், that is actually it protects from the pollution and other components, that gets weakened. So too much of face wash is also not advisable. ஓகே, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய குட் லேயர்ஸ் எல்லாம் இந்த சோப்பு ஸ்பாயில் பண்ணும். மேம், இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேம் இந்த பிக்மெண்டேஷனுக்கு?
ஸோ பிக்மெண்டேஷன் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னு பார்க்கணும், அது மேலோட்டமாக இருக்கா இல்லை ரொம்ப டீப்பாக இருக்கா, சிவியாரிட்டி பார்க்கணும். ஸோ த ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வராங்க, ஸோ கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்குன்னா ஜஸ்ட் சம் ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ் கொடுத்தாலே போதும், வித் குட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன், இது மட்டுமே போதும். பட் ரொம்ப டீப்பாக இருக்குது, ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் டியூரேஷன் இருக்கும்போது ஒரு சில வேறு மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. லைக் யூனோ கெமிக்கல் பீல்ஸ் இருக்குது, வி யூஸ் லாக்டிக் ஆசிட் பீல்ஸ், கிளைகாலிக் பீல், டிசிஏ பீல். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது. இதுலேயும் சப்போஸ் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எதுவுமே தெரியலன்னா நம்ம வந்து அது அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ லேசர்ஸ் இருக்குது, ஸோ லைக் யூசேஜ் NDR லேசர், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வீட்டும். ஓகே, ட்ரெண்டாக நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க மேம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க மேம்? ஓகே, ஸோ ஹோம் ரெமெடிஸ்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப பேசிக்காக வீட்டில் என்ன இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் சேஃப். லைக் யூனோ யூ கேன் யூஸ் இப்போ இந்த மில்கில் இருக்க அந்த ஆடை பார்த்தீங்கன்னா அதில் வந்து இட் கண்டெய்ன்ஸ் மோர் ஆஃப் லாக்டிக் ஆசிட். ஸோ இட் இஸ் அ சயின்டிஃபிக் ரீசன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக்டிக் ஆசிட் தான் நாங்கள் வந்து கெமிக்கல் பீல் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ that can actually reduce the pigmentation. It will not totally completely remove it. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த நிறைய இந்த ரைஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அது பேசிக்லி இட் இஸ் ஸ்க்ரப். ஸோ வென் யூ ஸ்க்ரப் த டெட் செல்ஸ் கேன் கெட் ரிமூவ். பட் இந்த ஸ்க்ரப்பிங் வந்து அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது. டெய்லி ஸ்க்ரப் யூசேஜ் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே மேம். மேம் இப்போ வந்துட்டு ஜென்ரலாக நம்மளோட ஃபேஸை வந்து இப்படிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். பேசிக்லி நான் சொல்கிறது வந்து இட் இஸ் வாட் நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம என்ன குடிக்கிறோமோ அதுதான் நம்ம ஸ்கின். குட் ஹைட்ரேஷன், குட் டயட் அண்ட் குட் ஸ்லீப். ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயட் as such I already told you என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். அண்ட் எக்ஸ்டர்னலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி டேன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பிஃபோர் யூ அப்ளை அ சன்ஸ்க்ரீன் ஆல்வேஸ் யூஸ் அ மாய்ஸ்சரைசர். மேம் இப்போ ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, என்னென்னலாம் பண்ணவே கூடாது அப்படின்றதையும் சொல்லிடுங்க மேம். ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க சைட் எஃபெக்ட்ஸோட, அதாவது ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய டெய்லி ஒரு வீடியோ வருது, இந்த பண்ணுங்க நம்ம வந்து ஸ்கின் ஓவர் நைட் லைட்னிங் ஆகும், ஓவர் நைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 பேர் எடுத்திருக்கீங்கன்னா மேபி ஒரு 2%, 3% it can work for someone. But மீதி இருக்க 7% it might not work. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைக் யூனோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இது வந்து இட்ஸ் an acid. ஸோ டூ மச் கான்சன்ட்ரேட்டட் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து கேன் காஸ் பர்ன்ஸ். ஸோ அதுவே இன்னும் பிக்மெண்டேஷன் வரும். அது மாதிரி இந்த கார்லிக்கு, அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா, இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் ஆர் டு டாக்ஸிக் டு த ஸ்கின். ஸோ do not try all these things because every skin is different. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அது வந்து சரியாயிடுதுன்னா அது வந்து செகண்ட் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட போகிறாங்க, ஸ்கின் லைட்னிங் ஒரு சில க்ரீம்ஸ் வாங்குறாங்கன்னா அதே க்ரீம் வந்து ஃபேமிலியில் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸோடு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ லைக் இப்போ வந்து காலுக்கு நாங்கள் ஒரு க்ரீம் கொடுத்துருப்போம், லைக் லெக்கில் இருக்க பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு, அதை தூக்கி வந்து ஃபேஸில் போடுவாங்க. த ஸ்கின் ஓவர் த லெக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட் ஆஃப் த ஃபேஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே மேம். சில பேர் வந்து நான் நிறைய இந்த யூடியூப்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், சர்க்கரையில் லெமன் வச்சு அப்ளை பண்ணி ஒரு ஸ்க்ரப் பண்ணால் உடனே பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உண்மை தானா மேம்? சுகர் இஸ் ஓகே, பட் லெமன் இஸ் அகெயின் இட்ஸ் அண்ட் க்ரூட் ஆசிட். ஸோ அதில் வந்து அண்ட் தென் யூனோ லெமனோட ஆசிட் வந்து இட்ஸ் நாட் இன் அ ப்ராசஸ்ட் வே, பயங்கர கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்கன்னா அதனாலே பர்ன்ஸ் வரும். ஸோ இல்லை அது நார்மல் ஸ்கின் இருக்குன்னா மேபி அது ஒரு டைல்யூட்டட் ஃபார்மில் மேபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது கான்சன்ட்ரேட்டடாக யூஸ் பண்ணுறது வந்து இட் கேன் கோ இன் த அதர் வே. மேம் பிக்மெண்டேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, என்னென்ன எடுத்துக்கணும் என்னென்ன எடுத்துக்கூடாது, ஃபுட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. கண்டிப்பாக அது எங்கள் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஷோவில் வந்துட்டு பிக்மெண்டேஷன் தான் என்ன, அது வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் டாக்டர் நமக்காக சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆதன் கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.